ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் கம் கணபதையே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று 26/5/2026 பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். ரிஷப லக்கணம். இருப்பு இன்று 3 நாழிகை 4 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:52க்கு. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 8:58 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:46 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று காலை 6:44 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 8:58 வரை கரசை, பின்பு இரவு 9:08 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:46 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 7:46 வரை பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து நீங்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதவூர், திருநள்ளார், காஞ்சி, குமரக்கோட்டம் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு. உத்தமர் கோவில், அதே போல் திருப்புகலூர் ஸ்ரீ சிவபெருமான் யானை வாகனத்தில் உங்களுக்கு பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நீங்கள் தீபமேற்றி வழிபட வாழ்க்கையில் வற்றாத வளமும் செல்வமும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. ஏன்னா வேலுண்டு வினையில்லை, முருகனின் வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க. சுக்குக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்வார்கள்ங்க. அப்போ வேலுண்டு வினையில்லை என்றெல்லாம் கூறுவார்கள்ங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பிரச்சனைகளையும் அதனால் மனக்கவலைகளையும் நம்ம சந்தித்து கொண்டே தாங்க இருக்கிறோம். இந்த பிரச்சனைகளும் கவலைகளும் தீர இந்த செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கினால் போதுங்க. நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியாக பலிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப சிறப்பான பரிகாரங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்திலெல்லாம் சொல்லப்படுதுங்க. அப்போ நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவை பார்த்திங்கன்னா ஆயுதம் ஏந்திய தெய்வங்களேங்க. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான் மற்றும் முருகன் ஆகிய தெய்வங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டு நம்ம சொல்லலாமுங்க. அப்போ முருகன் என்றாலே நம்மளுடைய நினைவிற்கு வருவது மயிலும் வேலும் தாங்க. புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக முருகனுடைய வேல் கருதப்படுதுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்று தொட்டு சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இருக்குங்க. அப்போ முருகனுக்கு இந்த வேலினால் வேல் முருகன் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டதுங்க. சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தேவி தன்னுடைய சக்திகளில் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்க சொன்னதாக இந்த புராணங்கள் எல்லாமே கூறுகின்றனங்க. அதாவது வேல் என்பதே சக்தியினுடைய அம்சம்ங்க. அதனாலேயே வேலிற்கு சக்தி வேல் என்ற ஒரு பெயரும் உண்டுங்க. முருகனுடைய வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் என்ற ஒரு வினை சொல்லை நீண்டு வேல் என்ற ஒரு பெயர் சொல்லாகிறதுங்க. ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படுங்க. பராசக்தியினுடைய வடிவமே வேலாயுதம் என்பார்கள்ங்க. அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலியான சொற்கள்னு பார்த்தீங்கன்னா வேலின் உருவமாக உள்ள பராசக்தியே குறிப்பனவாகுங்க. அப்போ முருகப்பெருமானுக்குரிய ஞானசக்தி வேலாயுதம்.
வெல்லும் தன்மையுடைய இந்த வேல் தன்னை ஏந்தியவர்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்ற ஒரு பெயரும் ஏற்படுதுங்க. வேல் உணர்த்துவது என்னவென்றால் வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கிறதுங்க. அப்போ வேலை போன்று அறிவானது பார்த்தீங்கன்னா கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் உணர்த்துகிறதுங்க. அப்போ வேல் வழிபாடு முருக வழிபாட்டில் மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த வேல் வழிபாடுங்க. அப்போ இன்றைய காலகட்டங்களில் பல முருகன் கோவிலில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து வழிபாடு செய்து கொண்டு வருகிறாங்க. அந்த வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவமே இந்த சக்தி வேல் வழிபாடுங்க. அப்போ சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் தனையன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாகுங்க. அப்போ மனபாரமாக இருக்குன்னா அந்த நேரங்களில் மனதுக்குள்ள சக்தி வேலை நினைத்து கொண்டு ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசாகி விடுமுங்க. வேல் வைத்திருப்பவர்கள் முறையாக பூஜைகள் அபிஷேகங்கள் செய்ய வேண்டுங்க. அப்படி செய்ய முடியாதவர்கள் பெரிய வேல் வாங்குவதை தவிர்ப்பது மிக நல்லது. உள்ளங்கை அளவை விட சிறிய அளவிலான வேல் சக்தி குறைவானது என்பதால் அதில் எந்த தோஷமும் ஏற்படுவதும் இல்லைங்க. முருகனுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தீங்கன்னா சகல சம்பத்துக்களும் உங்களுக்கு சௌபாக்கியங்களுமே உண்டாகக்கூடுங்க. பிரசித்தி பெற்ற இந்த முருகன் கோவிலில் பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்குங்க. தங்கம், வெள்ளி, செப்பு, பித்தளை போன்ற எந்த உலோகத்திலும் வேல் வாங்கி வைத்து கொள்ளலாமுங்க. அப்படி வாங்கும் பொழுது உங்களுடைய கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவர்களை வாங்கி கொடுக்க சொல்லி அவர்களுடைய கைகளால் நீங்கள் வாங்கி கொள்ளலாமுங்க. வேல் வழிபாடு செய்பவர்கள் பூஜை அறையில் முருகன் படத்தின் முன்பு சிகப்பு பட்டு துணி விரித்து அதில் வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி வேலை அதில் சொருகி வைக்க வேண்டுமுங்க. ஒவ்வொரு முறை வேல் பூஜை செய்யும் பொழுதும் காய்ச்சாத பசும்பால், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து வைத்து கொள்ளலாமுங்க. பின்பு வேல் விருத்த பாடலை பாடிக்கொண்டு பூஜை செய்து இரட்டிப்பு பலன்களையும் கொடுக்குங்க. அதனால் வேல் விருத்தம் முருகன் கையில் வைத்திருக்கும் வேலை பற்றி புகழ்ந்து பாடுவதாகுங்க. அருணகிரிநாதர் அருளிய இந்த வேல் விருத்தம் முதல் தொகுப்பில் 10 பாடல்கள் உள்ளனங்க. இப்பாடலை நீங்கள் பாடி வேலுக்கு மஞ்சள், குங்குமம், விபூதி ஆகியவை அபிஷேகம் செய்து அவல் பொறி, கற்கண்டு, நெய்வேத்தியம் வைத்து முருகனுடைய மந்திரங்களை உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சகல செல்வங்களையுமே உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியதாக அமையக்கூடுங்க. அப்போ வேலை வணங்குவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் எல்லாம் விலகி திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிடைக்கக்கூடுங்க. வாழ்வில் ஏற்படும் தடைகள் எல்லாம் நீங்கி எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடுங்க. கல்வியில் மேன்மை, மனபயம் நீங்கி வலிமை உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் லாபம், பில்லி சூனியம், நவக்கிரகங்களால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கக்கூடுங்க. அதே போல் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க. மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் எல்லாம் பெறலாமுங்க. சொந்த வீடு, நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வம் பெருகக்கூடும். வெற்றிவேல், வீரவேல் என முழங்கக்கூடிய இடத்துல வேலின் ஆற்றலும் முருகனுடைய ஆசியும் அனைவருக்குமே கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்குங்க, நம்பப்படுதுங்க. எல்லோருடைய முருகனுடைய பக்தர்களால் நம்பப்பட்டு வருகிறதுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க மிக சிறந்த நாள், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள மிக உகந்த நாள், வாகன பழுதுகளை சரிபார்க்க மிக ஏற்ற நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:14 மணி முதல் 7:05 மணி வரை, மிதுன லக்கணம் 7:06 மணி முதல் 9:11 மணி வரை, கடக லக்கணம் 9:12 மணி முதல் 11:23 மணி வரை, சிம்ம லக்கணம் 11:24 மணி முதல் 1:30 மணி வரை, கன்னி லக்கணம் 1:31 மணி முதல் 3:30 மணி வரை, துலாம் லக்கணம் 3:31 மணி முதல் 5:30 மணி வரை, விருச்சக லக்கணம் 5:31 மணி முதல் 7:37 மணி வரை, தனுசு லக்கணம் 7:38 மணி முதல் 9:49 மணி வரை, மகர லக்கணம் 9:50 மணி முதல் 11:55 மணி வரை, கும்ப லக்கணம் 11:56 மணி முதல் 1:47 மணி வரை, மீன லக்கணம் 1:48 மணி முதல் 3:30 மணி வரை, மேஷ லக்கணம் 3:31 மணி முதல் 5:10 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க.
சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையுமே நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை உங்களுக்கு குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை உங்களுக்கு சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா ரத்தம், மருத்துவம், பூமி, அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. செவ்வாய் ஹோரையில் ஒருவர் நிலம் வாங்குறதாக இருக்கட்டும், விற்பதாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவதாக இருக்கட்டும், சகோதரர் பங்காளி பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கட்டும், அதே போல் சொத்து பிரிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், உயிர் எழுதுவது, இரத்த தானங்கள் பண்ணுறது, உறுப்பு தானங்கள் பண்ணுறது, இவையற்ற எல்லாத்தையுமே நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. அதே போல் இந்த செவ்வாய் ஹோரையில் ஆயுத பிரயோகத்தில் நீங்கள் துவங்கினீங்கன்னா மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டுட்டு வரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தவித நல்ல காரியங்களுக்கும் செய்ய உகந்த நேரம் இல்லைங்க இந்த செவ்வாய் ஹோரை. இருப்பினும் தெய்வீகம் தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் நீங்கள் செய்யலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் ராமர் பக்தரான அனுமனுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ அனுமனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் ஆரஞ்சு நிற திலகம், ஆரஞ்சு நிற உடைகள் அணிந்து கொண்டு நீங்கள் அனுமனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து விதமான சகல விதத்திலையும் உங்களுக்கு துணை நின்று உங்களை வெற்றி பெறச் செய்வாருங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் மேஷம், விருச்சகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாம். அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு குரு பயிற்சி ஏற்படுதுங்க. மிதுனத்தில் இருந்த குரு இப்போ கடகத்திற்கு பயிற்சி ஆகிறாரு, அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியனும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு துடிப்பான ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்புறம் சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் துணிந்து எடுப்பீங்க. உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் உங்களிடம், எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள்
எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் ஒரு உயர்வுக்கான ஒரு சூழல் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள்ல உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேற்றுமைக்கான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அவ்வளவு பெருசாக இருக்காதுங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக இன்றைய நாள் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான சில பாராட்டுகளை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் எளிதாகவும் சாதாரணமாகவும் அதை முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். தொழிலில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் விற்பனையுடைய சில சராசரியும் உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள்லையும் கவலைப்பட வேண்டாம். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் தென்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருவருக்குடைய ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக தோன்றும் குடும்பத்தில். அதனால் பிள்ளைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுங்க. பயனுள்ள வகையில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் தைரியமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதளவில் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே உங்களுக்கு ஆற்றல் உத்வேகம் இதெல்லாமே நிறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிரபலமானவர்களுடைய சந்திப்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய வேலை சார்ந்த ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தாய் வழி உறவினர்களுடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபார பயணங்களால் உங்களுக்கு லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மறைமுக விமர்சனங்கள் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியனும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குருவும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் திருப்தியும் அதே போல் சாதனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் ஏற்பட போகுது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. பேராசையின்றி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கௌரவ பதவிகள் மூலம் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. வேளாண்மை தொடர்பான சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆலோசனைகள் மூலம் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு தெளிவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமான ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடுங்க. குடும்பத்தினர்களிடம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பதுங்க. எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் சக பணியாளர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகள் எதையுமே ஏற்படுத்தி தராதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பல புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெறுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய பணிகளில் பெரிய அளவில் நீங்கள் சாதித்ததாக இன்றைய நாள் மனதளவில் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழில் விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சியை தராட்டா கூட உங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குங்க. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு ஆலோசனைகள் செய்வதற்கு ஒரு மிக ஏற்ற நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் நீங்கள் 2 பேருமே இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுவதால் நீங்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைத்து 2 பேருமே நல்லா பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதை நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. சகஜமான முறையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அந்த மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. உங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான புரிந்துணர்வு மிக அற்புதமாக காணப்படுது. குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிக பணத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஊக்கத்தொகை உங்களுக்கு அதிக அளவில் வருங்க. இதர வகையிலையும் உங்களுக்கு பணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நல்ல உடல்நிலை காணப்படுங்க உங்களுக்கு இன்றைய நாள். அதனால் உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக வைத்திருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க இன்றைய நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அதிகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு இன்றைய நாள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றமும் இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தந்தையுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம், அன்பு இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குருவும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படும். உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. என்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே தைரியத்துடன் எடுத்து வைக்கலாமுங்க. உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொண்டை தொடர்பான சில வழிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவத்தில் மாற்றுவதற்கான சில எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. வழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. புதிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அப்போ காரியங்கள் அனுகூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களோட சில ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சில சக ஊழியர்களுடைய விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா தொழில் விஷயங்களில் வியாபாரத்தில் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்களிடம் இருக்கிறதுனால எளிதாக எதையும் சமாளித்து விடுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு எழக்கூடலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்புகள் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் கூட சில பொறாமையான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்களில் பார்த்தீங்கன்னா திருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் லாபம் ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தால் கூட உங்களுடைய பணியாளர்கள் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களால் சில தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் தொழில் வேலையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். இன்றைய நாள் மனதளவில் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருவரிடமே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இருவரிடமே பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சந்தோஷத்திற்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண குழந்தைகளுடைய முயற்சிகள் இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. அவர்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதுமானதாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதோட தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனை மற்றும் வீடு வாங்கக்கூடிய ஒரு தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. கடன் சார்ந்த ஏதாவது நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேதுவும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் உங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மையும் விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சிறு சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல், சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணி நிமித்தமான ஏதாவது ரகசியங்களை நீங்கள் யாரிடமே பகிராமல் இருப்பது மிக நல்லது. எதுலையுமே பார்த்தீங்கன்னா நேர்மையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கல்வி பணிகளில் ஆர்வமின்மையான ஒரு சூழல் எல்லாமே உருவாகக்கூடுங்க. அதே போல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு
மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைவது உறுதிங்க. அதனால இன்றைய நாள் வெற்றிக்கு உகந்த நாளாகவும் இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய விசேஷங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எல்லா விதத்திலுமே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு. அதனால உங்களுடைய தோற்ற பொலிவுல சில மாற்றங்கள் உண்டாகலாம். நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் சூழ்நிலைகளை அறிந்து முடிவெடுப்பது, சில மாற்றங்களை எல்லாம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்க. மற்றவர்களிடம் இருந்து விலகி செயலாற்றுவதில் ஈடுபாடுகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுதுங்க. அப்போ தற்பெருமையான பேச்சுக்களை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கு. உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார விற்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. சக வியாபாரிகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக தேவைப்படுதுன்னா திருமால் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப இன்று எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் நீங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் பணியாற்றுவீங்க. இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு காரணமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய லாபங்கள் இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாகவே உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்புடன் நீங்க நடந்து கொள்வீங்க. அதனால மனம் விட்டு பேசுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்பட போகுது. குடும்பத்தில் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் விலகி மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள்லாம் கணிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு மிக மனதிற்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க இன்றைய நாள். அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயருங்க. புதிய முதலீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு லாபகரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறந்து காணப்படுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இருப்பதால ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுலேயுமே உங்களுக்கு இன்றைய நாள் வராதுங்க. மிக அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வருங்கால சேமிப்புகள் பற்றிய ஒரு சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே போல புதிய பொறுப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் அமையக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே போல இழுபறியான சில வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. தாய் வழி உறவினர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடுங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் சூரியனும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அவசரப்பட வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது இன்றைய நாள் நல்லது. உடனடியாக உங்களுக்கு விளைவுகளை பார்த்தீங்கன்னா பலன்கள் கிடைக்காட்ட கூட பரவாயில்ல, நம்பிக்கை இழக்காதீங்க.
அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இன்றைய நாள் தேவைப்படுது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. கடன் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லதுங்க. தள்ளிப்போன சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் கருத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அப்போ நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தெய்வ காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மன அமைதி மன நிறைவுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குமுங்க. சவாலான செயல்களை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் காணப்படுவதால் இன்றைய நாள் அக்கம் பக்கத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாக போகுதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களில் உங்களுக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. தாய் வழி உறவினர்களில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முடிவதற்குண்டான வாய்ப்பு காலதாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வெளியூர் பயணங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இன்றைய நாள் அதான் நல்லது. அதே போல் அரசாங்கம் சார்ந்த அரசாங்க அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை சுமாராக தாங்க இருக்குது. பங்குதாரர்களிடம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதில் சில கால தாமதங்கள் இழுபறியான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வேலை தொடர்பான பயணம் எல்லாம் காணப்படுங்க. இந்த பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா சில லாபங்களும் இருக்கும். அதே போல் சில உங்களுக்கு ஒரு உடல் அளவில் ஒரு அசதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக காணப்படுது. உங்களுடைய தொழில்களில் சில முயற்சிகளை போடும்போது உங்களுக்கு முழு முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா சக பணியாளர்களிடம் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயலாற்ற வேண்டியது நல்லதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவுகளில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படுது. உங்களுடைய வீட்டு பெரியவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை தான் இன்றைய நாள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வாய் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. அதனால் பொறுமையாக இருங்க, நிதானத்தோடு இருங்க, எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா குடும்ப இல்லறம்னு வந்துடுச்சுனாலே அந்த அறத்தோடு சார்ந்து விட்டு கொடுக்குற பண்பு நம்மக்கிட்ட இருக்கணுங்க. இப்போ விட்டு கொடுக்குற பண்பு இருந்தால் தான் குடும்பத்தில் நிலைச்சு நிற்கும். அதே போல் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. அவர்களுடைய படிப்பு நல்லபடியாக இருக்குது. அதே போல் இதுவரை இருந்து வந்த சில முயற்சிகள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றதுனால அவங்களுக்கு வருகின்ற காலங்கள் வெற்றியாக ஆகக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுதுங்க. அதனால அவர்களுடைய முயற்சி மிக சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அதனால் கணிசமான ஒரு இருப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தடைகளை தாமதங்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஏன்னா மனசளவில் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருப்பதால் நிதி நிலைமையில் அவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேட் உங்களால் பண்ண முடியாது. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக சிறப்புங்க. அவர்களுடைய நலனத்திற்காக பார்த்தீங்கன்னா சில பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதால் கொஞ்சம் மனதளவில் உங்களுக்கு சில வருத்தங்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இழுபறியான தனவரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணை ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்சேர்க்கைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுதுங்க. உங்கள் மீதான நம்பிக்கைகளும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்வை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதில் பார்த்தீங்கன்னா கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. நண்பர்கள் வருகை பார்த்தீங்கன்னா அதனால் சில மாற்றமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும்
6ஆம் பாவத்தில் சனியும் களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரிய பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சோதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதை பற்றியுமே நீங்கள் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குங்க. அப்போ பொறுமையாக இருங்க, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தடைப்பட்ட எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உறவினர்கள் வழியில் உங்களுடைய மதிப்பு சற்று ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று சற்று குறைந்து காணப்படுதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கிடைக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டுங்க. காரியங்களில் அனுகூலமாக முடிய கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க. சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் இருக்க பழகி கொள்ளுங்க. அதே போல் உறவினர்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தாயோட விருப்பத்தை எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபார ரீதியாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் மிக நன்றாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பது மிக கடினமுங்க. சிறிய செயல்களை கூட முடிக்க நீங்கள் கடினமாக முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் சக பணியாளர்களுடனான உறவுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லுறவாக இருக்காதுங்க. கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருங்க. உங்களுடைய வேலையில் திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது சில தவறுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. உங்களுடைய அன்றாட தேவைகளை என்ன பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. ஏன்னா உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய இருவருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்குங்க. அதனாலேயே இன்றைய நாள் உங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் எழக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. நட்பான அணுகுமுறையை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பானதுங்க. ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் லைட்டாக கெட்டால் கூட அவங்களுக்கு படிப்பில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் கல்வியை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கல்வியில் நல்லா இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக அதிகமாகவே இருக்கும்னே சொல்லலாம். இன்றைய நாள் இங்கே செலவுகளை தவிர்க்க வேண்டுமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாதனால எல்லாத்திலையுமே உங்களுக்கு அதிகமாக காணப்படும் போது உங்களுக்கு நிதி நிலைமை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய சளி, இருமல், முதுகுவலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் சில பாதிப்புகள்லாம் ஏற்பட காண்பீங்க. பதட்டமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு மனதளவில் சில குழப்பங்களும் இருப்பதால் ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வயசானவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. வியாபார கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்றைய நாள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. பொழுதுபோக்கு செயல்களில் கொஞ்சம் ஆர்வங்களும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியனும், அஷ்டமத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குருவும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்ப தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதுல கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பாத்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை இதெல்லாம் சலுகை வகையில உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்ல வேலையில இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழில பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்துல குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமையெல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல உடன் பிறந்தவர்களை பற்றிய ஒரு புரிதல்களும் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எண்ணிய சில பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல விவேகத்துடன் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகளை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனியும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியனும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேதுவும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் பயனுள்ள முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் நற்பலன்களை அதிகமாக இன்றைய நாள் எதிர்பார்க்கலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த எண்ணல்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக மறையக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூகம் தொடர்பான சில பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நல்ல வெளியிடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு காணப்படுதுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரம் தொடர்பான பணிகளில் நல்ல லாபங்களும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் காணப்படும். சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருந்தால் கூட ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அவசர முடிவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது இன்றைய நாள் நல்லது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் விரைவில் ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் இருக்குது. உங்களுடைய பணிகளில் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதையெல்லாம் நீங்கள் எளிதாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடும். அதே போல் வேலையாட்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியும் நல்லிணக்கமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இருவருக்குமே இடையே பார்த்தீங்கன்னா சில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் மனைவியுடைய சில புரிதல்களை எல்லாம் நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மிக சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி மன திருப்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எப்படியுமே இன்றைய நாள் கவலை கொள்ள தேவையில்லை. அவர்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அது கல்வியிலையும் இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறைகளில் இருந்தாலும் சரி, போட்டிகள்லையும் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் அவர்களுடைய தன்மை மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா பங்கு முதலீடு செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடுங்க. பங்கு வர்த்தகம் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் நீங்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுதுங்க. அதே போல் மனம் மகிழக்கூடியபடியான ஒரு செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூக பணிகளில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபார பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வழக்கு சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டுங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனியும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குருவும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரகாசமான வளம் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. அப்போ உங்களுடைய முடிவுகளில் மனதளவில் உறுதியாக இருப்பீங்க. அந்த உறுதியான சில நிலைப்பாட்டால் உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரம் சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகூடி வருமுங்க. கனிவான உங்களுடைய பேச்சுக்களால் காரியத்தை எல்லாம் எளிதாக சாதிப்பீங்க. வழக்குகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. பழைய சிக்கல்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் தெளிவுகள் ஏற்படக்கூடுங்க. ஆன்மீக பணிகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புரிதல்கள் உண்டாகக்கூடுங்க. கடன் சார்ந்த ஆலோசனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் சவாலான பணிகளை கூட நீங்கள் எளிதாகவும் சாதாரணமாகவும் இன்றைய நாள் முடிச்சிருவீங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படும். அதை எளிதாக நீங்கள் எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. மனதளவில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு இன்றைய நாள் மிக முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளாலேயே இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும். அவர்கள் கேட்பதையெல்லாம் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் செலவுகள்லாம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் அவசரம் இருக்க வேண்டாமுங்க. அதனால் எதுலேயுமே நிதானத்தோடு நீங்கள் எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் எடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே உண்டாக போகுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ வியாபாரத்தில் இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பதவி உயர்வு என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வெகுமானங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு இன்றைக்கு திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கக்கூடுங்க. அவர்களுடைய சில பாராட்டுகளையும் இன்றைய நாள் பெரும் வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் அந்த திட்டங்களுக்கு உண்டான சில வழிமுறைகள் உங்களுக்கு காணப்படும். அந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் இன்றைய நாள் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நீங்கள் பகிர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு மிக அற்புதமாக இருக்குங்க. எதையுமே இருவருமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் தென்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. குழந்தைகளால் இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைகள் ஏற்பட போகுது. அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களுடைய துணையுடன் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதே போல் ஊக்கத்தொகை, சலுகை வகையில் சில இதர தொகைகள்லாம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடின உழைப்பிற்கான சில பலனாக இந்த சிறப்பு தொகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ திடீர் பணவரவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். நிதி நிலைமை மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியம் காணப்படுதுங்க. மனதிடம் காரணமாக ஆற்றல் நிறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. மிக சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சகோதரர்கள் வழியில் சில ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தாயாரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்கள் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளிலும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். நெருக்கமானவர்கள் பற்றிய ஒரு சில புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகுவும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் சூரிய பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இதுவரை இன்னல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டா கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் மன தைரியம் ஆற்றல் ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு சளி உபாதைகள் இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் நீங்கள் வீண் கோபத்தை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. நிதானமான செயல்களை இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப பொருளாதாரத்தில் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அப்போ எதையுமே ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும் 2ஆம் பாவத்தில் செவ்வாயும் 3ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும் அதே போல் 6ஆம் பாவத்தில் கேதுவும் களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட திறன் எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு இன்றைய நாள் பயனை அளிக்கக்கூடுங்க. நீண்ட கால திட்டமிடுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதியும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குடும்பத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு சிந்தனைகளால் நல்ல லாபத்தையும் மேம்படுத்துவீங்க. அதே போல் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தவறிப்போன சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான அனுகூலமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இருந்தாலும் புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தால் கூட உற்சாகமாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறம்பட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு தரமான பணிகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் உங்களிடம் காணப்படுங்க. அது உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பார்க்கப்பட்டு அதற்குண்டான பாராட்டுகளையும் நீங்கள் பெரும் வகையில் இருக்குங்க. தொழில் விஷயங்களில் சிறு சிறு இடர்பாடுகள் வந்தால் கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. தெய்வ பக்தி அதிகரித்து உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்பம் இந்த 3 விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தில் துணையுடன் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால தாங்க இன்றைய நாள் உங்களுடைய துணையை அது மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. புத்துணர்வும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நீங்கள் இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறந்த ஒரு நிதி வளர்ச்சி எல்லாம் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ நிதி சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் தென்படுங்க. அப்போ பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று திட ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் இருப்பதால் தன்னம்பிக்கையும் அதிகமாக உங்களிடம் காணப்படுவதால் இதெல்லாம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் அதாவது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த ஏதாவது பணிகளில் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முக்கியமான முடிவுகளுக்கு அனுபவ அறிவு இன்றைய நாள் பயன்படுத்துவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய வீட்டினை மனதிற்கு பிடித்தவாறு சில மாற்றங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல திட்டமிட்ட சில செயல்களில் உங்களுக்கு இழுபறியான ஒரு சூழல்லாம் இருந்திருக்கும் இதுவரைக்கும். இனிமேல் அதெல்லாம் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.